கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுதிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உதவி செய்வாராக. மாற்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மாற்கு 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை விதமாய் வாசிக்க முடிகிறது. ஒரு பெண்மணி 12 வருஷம் பெரும்பாடுள்ள பெண் என்று வேதத்திலே வாசிக்க கேட்கிறோம். 12 வருஷம் தன்னுடைய சரீரத்திலே இருந்த ஒரு பலகீனத்தின் நிமித்தமாக, ஒரு போராட்டத்தின் நிமித்தமாக 12 வருஷம் அவள் பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணாக இருந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பெரும்பாடுள்ள ஒரு பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை பின்பற்றி போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவளை குணமாக்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அவளை திரும்பி பார்த்து சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதனைகள் நீங்குவதற்கு நாம் தேவனை நெருங்குவது அவசியம் என்கிற தலைப்புல இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அருமையான இந்த பகல் வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பலவிதமான வேதனைகளால் நிறைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கணவனால் வருகிற வேதனை, மனைவினால் வருகிற வேதனை, பிள்ளைகளால் வருகிற வேதனை, வேலை ஸ்தலத்தில் வருகிற வேதனை, சூழ்நிலைகளால் வருகிற வேதனை, பண நெருக்கடிகளால் வருகிற வேதனை, ஸ்தோத்திரம், ஊழிய களத்தில் வரக்கூடிய வேதனை, ஸ்தோத்திரம், பிசாசினால் வரக்கூடிய வேதனைகள், மனிதனால் வரக்கூடிய வேதனைகள், இப்படி பலவிதமான வேதனைகளால் நிரம்பி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் வேதனைப்படுகிற பொழுது மனிதர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள், நகைக்கிறார்கள், ஸ்தோத்திரம், நம்மை துக்கப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வேதனைகளை அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். யாத்திரைகாம புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவங்க கஷ்டத்தை அறிந்திருக்கிறேன், ஆதலால் அவர்களை விடுதலை ஆக்கும்படி வேதனை இருந்து விடுதலை தரும்படியாக நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப யாத்திரைகாமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய வேதனைகளை பார்த்து அந்த தேசத்திலே இறங்கி வந்து விடுதலை கொடுத்த தெய்வம், மாற்கு 5ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்ணுடைய வேதனையை பார்த்து அவளுக்கு சுகத்தை கொடுத்த தெய்வம், இந்த பகல் வேளை உங்கள் வேதனைகள் எதுவா இருந்தாலும் அந்த வேதனைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு பகல் வேளை விரும்புகிறார். இந்த பகல் வேளை முதற்கொண்டே, இந்த வார்த்தை வெளிப்படுகிற இந்த நிமிடம் முதற்கொண்டே உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் ஜீவிதத்திலும் காணப்படுகிற வேதனைகளை அகற்றி போடுவதற்கு தேவன் பகல் வேளை விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனை என்று சொல்லுகிற பொழுது பலவிதமான வேதனைகள் உண்டு. ஆதிகாமம் 35ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கடும் வேதனைகள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2:33 ஆத்மா வேதனை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 1:9 பிராண வேதனை. சவுல் சொல்லுகிறான், நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன், என் பிராணன் போக மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பிராண வேதனையை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்க மகா வேதனையை பார்க்கிறோம். யோபு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஆவியின் வேதனைகளை குறித்து நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 7:14 வாசிக்கும் பொழுது கர்ப்ப வேதனையை குறித்து நாம் வாசிக்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 65வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கொடிய வேதனைகளை குறித்து வாசிக்கிறோம். மாற்கு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கொடிய வேதனைகளை குறித்து வாசிக்கிறோம். வேதத்தில் பலவிதமான வேதனைகள் உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வேதனைகள் எதுவாய் இருந்தாலும், யார் நிமித்தம் உங்கள் வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனைகளை நீங்கி நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று இந்த பகல் வேளை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 வருஷம் பெரும்பாடு ஒரு ஸ்திரீ
அவள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. அவளுக்கு 3 பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று, 12 வருஷமா பெரும்பாடு அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது. 2வது, அந்த பலகீனம் மாறுவதற்காக, அந்த வியாதி மாறுவதற்காக பணத்தை எல்லாம் செலவழித்தாள். தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது பண விரயம், அதிகமான இழப்புகளை சந்தித்தாள். 3வது, எவ்வளவோ பணத்தை செலவழித்தும் சற்றாகிலும் சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அதிக வருத்தம் அடைந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப 3 விதமான காரியங்கள் அவள் வாழ்க்கையில் நடந்தது. ஒன்று, மகா வேதனை, அதாவது கொடிய வேதனை அவள் வாழ்க்கையில் இருந்தது. 2வது, பண விரயம், அதிகமா பணம் செலவானது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் இழந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இழப்புகளை அதிகமாக சந்தித்தாள். 3வது, சற்றாகிலும் அதிக வருத்தம் அடைந்தாள். எந்த மாற்றமும் கிடைக்கவில்லை. ஜெபித்தும் எந்த மாற்றம் வரலை. ஆராதித்தும் மாற்றங்கள் வரலை. ஆலயத்திற்கு சென்றும் மாற்றங்கள் வரலை. ஆண்டவரை கும்பிட்டும் அற்புதங்கள் நடக்கல என்று சொல்லி சற்றாகிலும் அவள் அற்புதம் நடக்காததுனாலே அவள் வருத்தப்பட்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதனை அவள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட சில முக்கியமான தீர்மானங்கள் எடுத்தாள். அவள் வேதனை மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால். என் அன்பானவர்களே, நம்முடைய வேதனைகள் மாறுவதற்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள், தனிப்பட்ட ஜீவிதத்தில் இருக்கிற வேதனைகள் மாறுவதற்கு முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை புதிதாக நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவை அறிவில் வளர்கிற பொழுது, அவரை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிற பொழுது, உங்கள் வேதனைகள் மாற ஆரம்பிக்கும். இரண்டாவது அங்கு சொல்லப்படுகிறது, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இரண்டாவது தீர்மானித்தாள். ஸ்தோத்திரம். இயேசுவை பின்பற்றும்படியாக அவள் தீர்மானித்தாள். அவ ஆண்டவரை தேவ சமூகத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் பொழுது, அவரை பின்பற்றுவதில், ஆராதிப்பதில், ஜெபிப்பதில் தீர்க்கமான முடிவுகளை அவள் எடுத்தாள். ஸ்தோத்திரம். ஆண்டவரால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவள் தீர்மானித்தாள். 3வது அவள் செய்த ஒரு காரியம், ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து இயேசுவை பின்பற்றினாள். இவரால் மாத்திரம்தான் சுகம் கொடுக்க முடியும், இவரால் மாத்திரம்தான் ஆரோக்கியம் கொடுக்க முடியும், இவரால் மாத்திரம்தான் எனக்கு நன்மை செய்ய முடியும், இவரால் மாத்திரம்தான் எனக்கு மேன்மைகளை கொடுக்க முடியும் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றினாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக வஸ்திரத்தை தொட்டால் ஒரு விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. இயேசுவை தொட்டால் நான் சுகமாவேன், வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி இந்த 4 காரியங்களை அவள் செய்தாள். அப்படி செய்த பொழுது இயேசுவின் சரீரத்திலிருந்து, இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வேதனைகள் பெருகும் பொழுது நீங்க தேவனை நெருங்க வேண்டும், இயேசுவை நெருங்க வேண்டும். இயேசுவை நெருங்க இயேசுவை நெருங்க உங்க ஸ்தோத்திரம் இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும், நன்மைகள் புறப்பட்டு வரும், ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும், சுகமளிக்கிற வல்லமை புறப்பட்டு வரும், தேவைகளை சந்திக்கும்படியான கிருபைகள் புறப்பட்டு வரும், பரலோகத்திலிருந்து நன்மையானவைகளை தேவன் கொடுப்பார். அப்ப ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து அவளை சுகமாக்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்தில் நெருங்கி வருகிற பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது உங்களை சுகமாக்கும்படி, ஒரு நன்மை புறப்பட்டு வருகிறது உங்களை விடுதலை ஆக்கும்படி. அருமையான பகல் வேலை இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க, வல்லமை உங்களை சுகமாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் வேதனை மாறின பொழுது சில நன்மைகளை கொடுத்தார். 34வது வசனத்துல அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப முதலாவதாக வேதனைகளை கர்த்தர் மாற்றின பொழுது, வல்லமை அவளை சுகமாக்கின பொழுது, அவள் வாழ்க்கையில் நடந்த முதலாவது காரியம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னாள். ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை. இந்த பகல் வேலை ஒருவேளை வியாதினாலே, பலகீனத்தினாலே, சுகவீனத்தினாலே, மந்திரவாதங்கள், பிள்ளை சுனிங்களால் பாதிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு இந்த பகல் வேளை உங்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வேதனைகள் மாறும்படி உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போய் அப்படின்னு சொல்லுகிறார். இதுவரைக்கும் அவள் வாழ்க்கையில இரவிலும் சரி, பகலிலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்போ இயேசுவை பின்பற்றுவேன் என்று சொல்லி தீர்மானித்தாலோ, ஸ்தோத்திரம், இயேசுவை தொட்டாலோ, இயேசுவை ஆராதித்தாலோ, இயேசுவை பின்பற்றினாலோ, அன்று முதல் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை அவள் வாழ்க்கையில தொடங்க ஆரம்பித்தது. அருமையான பகல் வேளை சமாதானம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, தேவ சமூகத்திலே நீங்கள் நெருங்கி வாருங்கள். நெருங்கி வரும் பொழுது அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவார். என் சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொன்னவர் சமாதானத்தை தருவார். 3வது அங்க நடந்த காரியம், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொன்னார்.
வேதனைகளை கர்த்தர் மாற்றினார். நீ வேதனைப்பட்டது போதும், துக்கப்பட்டது போதும், சஞ்சலப்பட்டது போதும், கண்ணீர் சிந்தின போதும், இதற்கு மேலே நீ கஷ்டப்பட வேண்டாம், இதற்கு மேலே நீ வேதனைப்பட வேண்டாம் என்று சொல்லி உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். பரிபூரண ஆரோக்கியத்தை கொடுத்தால். அவள் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 யோவான் 1 அதிகாரம் 2 சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பகல வேளை வேதனையோடு வார்த்தைகளை கேட்டுக்கொடுக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சரீர பிரகாரமான சுகத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும், பொருளாதாரத்திலும், நன்மைகளிலும், ஊழியத்திலும், தனிப்பட்ட ஜீவிதத்திலும், வேலை காரியங்களிலும் எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களை வாழ்த்துகிறார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த நாள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை ஆசீர்வதித்து அவளை சுகமாக்கி குணமாக்கி அவளுக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்தது போல யாரெல்லாம் வேதனைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் நிமித்தம் வேதனைகளை அனுபவிக்கிறார்களோ, எந்த காரியத்தின் நிமித்தம் வேதனைகளை அனுபவிக்கிறார்களோ, அந்த வேதனைகள் இந்த பகல் வேளை இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆவியில் விடுதலை, ஆத்துமாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை உண்டாக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகளில் விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். வேதனைகளை இவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்கிற வார்த்தை கேட்பேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க நான் மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.